வணக்கம் மகளே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து டெட்பூல் 2 ட்ரெய்லர் 2 பிரேக் டவுன் தான். ஸோ இந்த ட்ரெய்லர் 2 வந்து நான் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ண விரும்பல, பிகாஸ் ஆல்ரெடி எல்லாமே நம்ம பார்த்த சீன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான சீன், நீங்கள் மிஸ் பண்ண சீனை மட்டும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக்கை காமிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரக்கில் தான் வந்து எல்லா பிரிசனர்ஸும் இருக்காங்க. அதாவது அந்த எல்லோ ஜாக்கெட் போட்ட பிரிசனர்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாமே இல்லை தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆல்சோ இது வந்துட்டு ஃபைனல் ஃபைட்டாக இருக்க நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசனையும் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு ப்ரெசன்ட் கிடையாது, ஒரு சயின்ஸ் லேப் தான். இதை வந்துட்டு டிஎம்சிங்கிற ஒருத்தங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்சின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூட்டன்ட் கண்ட்ரோலாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், பட் மேபி இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம உல்வரினுக்கு கிளாக் கிடச்சதும் இந்த இடத்துல தான், அதாவது அடமான்டியம் அந்த பவர் கிடச்சதும் இந்த இடத்துல தான். அது மட்டும் இல்லாமல் காமிக்கில் வந்து நம்ம டெட்பூலுக்கு பவர் கிடச்சதும் இந்த இடத்துல தான். ஸோ மேபி அதை சம்மந்தப்பட்டு நம்ம டெட்பூல் ஏதாவது பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்பூல் 4th வால் பிரேக்கிங் ஆனால் நம்ம டேனோஸை பற்றி பேசியிருப்பாரு. ஸோ மேபி இந்த நம்ம டிஸ்னியும் கூட ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சீனில் பார்த்து நீங்கள் டிசி யூனிவர்ஸ் வந்து இவ்வளோ டார்க்காக பேசுகிறீங்களான்னு கேட்டிருப்பேன். ஸோ டிசி யூனிவர்ஸ் அவர் ஆப்வியஸ்லி வந்துட்டு ரோஸ் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு ஆக்சுவலாக ப்ரீவியஸ் படத்துலேயே வந்து நடந்திருக்கு. அவர் வந்துட்டு லைக் ஒரு பேட்மேன், ராபின், க்ரீன் லாண்டன் இது எல்லாரையும் பற்றி பேசுவார். ஸோ அவருக்கு வந்துட்டு நம்ம உலகத்தில் நடக்க எல்லாமே தெரியும், மார்வல் யூனிவர்ஸ் இல்லாமல் டிசி யூனிவர்ஸும் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேபிளோட பவர்ஸை காமிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜி ஷீல்டு வந்து அவர் காமிக்கில் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூவி வெர்ஷனாக இருக்குன்னா வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டாக இது யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு வெப்பனை வந்து அப்படியே ஏர்லேயே கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய பேர் வந்துட்டு இது வெப்பனில் உள்ள இருக்க ஏதாவது ஒரு டெக்னாலஜியாக இருக்குன்னு நினச்சாங்க, பட் ஆப்வியஸ்லி அது கிடையாது. பிகாஸ் இவர் வந்துட்டு டெலிகைனடிக் பவர் யூஸ் பண்ணி அதை எடுத்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் கேபிளை பற்றி, மறக்காம அதை போய் பாருங்க. ஸோ அவரோட ஸ்பெஷல் பவர் என்ன பார்த்தீங்கன்னா டெலிகைனடிக் பவர். ஸோ இது யூஸ் பண்ணி அவர் எல்லா ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணிக்கலாம். பட் இது யூஸ் பண்ணும்போது அவரோட உடம்புல இருக்க அந்த வைரஸ் இன்னும் டெவலப் ஆகி அவர் வந்துட்டு ஃபுல் மெட்டல் பண்ணவே மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல வந்து இவர் இது யூஸ் பண்ணியிருக்கனால மேபி இது வந்து ஒரு முக்கியமான சீனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிளெயினில் இருக்க நம்ம எக்ஸ்போஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டு கடைசியில் பேசுகிறாங்க. ஸோ முக்கியமான ஒருத்தரை பற்றி அவங்க யாருமே மென்ஷன் பண்ணலாம். அவர் வாயில் வந்து எல்லோ மாஸ்க் போட்டுருப்பா தெரியும். ஸோ இவர் வந்துட்டு மோஸ்ட்லி ஜெயிட் ஃபிஸ்ட்டாக இருக்க நிறைய பேர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவரோட ஸ்பெஷல் பவர் பார்த்திங்கன்னா ஆசிட் ஸ்பிட் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிக்டராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மேபி நான் வந்து ஜெயிட் ஃபிஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவங்க தான் கரெக்டாக ஒத்து போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்போஸோட ஸ்பெஷல் பவர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெரி க்ரூஸ் அவர் வந்துட்டு பெட்லமாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ பெட்லமோட ஸ்பெஷல் பவர் என்ன பார்த்திங்கன்னா சைபர் ஹேக்கிங் அந்த மாதிரி தான். ஸோ சுற்றி இருக்க எல்லா டெக்னாலஜியை வந்துட்டு அவர் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு மசில் பவர். ஸோ செம்மையாக சண்டையும் போடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷேட்டர் ஸ்டாரோட ஸ்பெஷல் பவர்னு ஒன்றுமே இல்லை, பட் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது வந்துட்டு ஃப்யூச்சர்லேருந்து வருது. ஸோ அவரும் ஈஸியாக ஃப்யூச்சர் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவரும் ஃப்யூச்சரில் தான் வந்திருக்காரு. ஒருவேளை நம்ம கேபிள் கூடவே வந்திருக்கலாம். அது இல்லைன்னா இன்னொரு இது பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருக்குன்னு தனி ஒரு பிளானெட் இருக்குது. ஸோ மேபி அங்கேருந்து இவர் வந்திருக்கலாம். இது என்னென்னு நம்ம மூவியை பார்த்தா தான் தெரியும். இவரோட ஸ்பெஷல் சக்தி, அதாவது இம்பார்ட்டன்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டை தான். இவர் வந்துட்டு 2 கத்தியை வச்சு அழகாக சண்டை போட்டுட்ருப்பாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டாமினோ. ஸோ டாமினோட ஸ்பெஷல் பவர்னு அவங்களே சொல்லிட்டாங்க என்னென்னு, லக்கி. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக 2 சீனில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு செம்மையாக அப்படியே ட்ரக்கில் குதிப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து லக்கியாக வந்துட்டு அவங்கள அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி அவங்க எதிரி சுட வரும்போது கூட அந்த கன் வந்து ஜாம் ஆகிடும். ஸோ அது ஒரு லக்கி. இன்னொன்று பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க ட்ரக் அவங்க மேலே அப்படியே பறந்து போகும். இது வந்துட்டு லைக் அவங்களோட லக்கி எந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. ஸோ இந்த சீன் வந்துட்டு எப்படின்னா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த ஷார்ட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு பேராஷூட் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ மேபி இது வந்துட்டு ஒரு ஃபினிஷ், அதாவது கிராஃபிக்ஸ் செய்யப்படாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், நமக்கு சர்ப்ரைஸாக வச்சுருக்கலாம். இல்லைனா இது வந்துட்டு நம்ம இன்விசிபிள் உமன், அதாவது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வந்தாங்க அவங்களாம் இருக்கலாம். இல்லைனா இது வந்துட்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக எவனோ ஒருத்தன் வந்துட்டு லைக் பேராஷூட் தூக்கி போட்டால் அந்த மாதிரி கூட ஏதாவது ஒன்று இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்பெஷல் கேரக்டராகும்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் கேரக்டர் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து டாமினோ பற்றி பேசுகிறேன். அவங்க வந்து ட்ரக்கில் குதிப்பாங்க. ஸோ அதில் இருக்க அந்த ரேடாரை பாருங்கள், அதில் ஒருத்தரோட ஹீட் சிக்னேச்சர் இருக்குது. அதோட சைஸை பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஒன்று ஹல்காக இருக்கலாம், பட் ஹல்காக இருக்கிறது வாய்ப்பு இல்லை.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜகர்நாட். ஸோ ஜகர்நாட் ரைட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபாக்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ மேபி அது ஜகர்நாட்டாக இருக்க நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொலோசஸ் சொத்தை கூட சண்டை போடுவார். அந்த சீனை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அவர் போட்டிருக்க ஆகணும் நம்ம ஜகர்நாட் ஆகணும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ மேபி ஜகர்நாட்டாக இருக்க நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த கிட்டை பற்றி பேசுவோம். அந்த கிட்டை சுற்றி இந்த ஃபுல் மூவியும் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி அந்த கிட் வந்துட்டு யார் நிறைய பேர் பேசி பார்த்ததில்ல, அவங்க பேர் ரசல்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ ரசல் வந்துட்டு அப்படி யாராவது கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஃபயர் ஃபிஸ்ட். ஸோ மேபி ஃபயருக்கு நிறைய சம்மந்தம் இருக்கலாம். மேபி இவங்க வந்து ஃபயர் ஃபிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பைரோவும் இருக்கலாம், யாருக்கு தெரியும், மூவியை பார்த்தா தான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி நம்ம நெகாஸ் அன்னிக்கிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜப்பானீஸ் அதாவது பர்பிள் ஹெட் வச்சு ஒரு பொண்ணு இருப்பான். ஸோ அது வந்துட்டு சர்ஜாக இருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேரக்டர் மட்டும் தான் அந்த விப்ளாஷை யூஸ் பண்ணி சண்டை போடுற மாதிரி மார்வலில் இருக்குது. ஸோ மேபி சர்ஜாக இருக்க நிறைய வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பீட்டரை மறக்க முடியும். ஸோ பீட்டர் தான் வந்துட்டு நம்ம ஒரு காமெடி பீஸாக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்துட்டு எக்ஸ்போஸ்லி இருக்காங்களே. ஸோ மேபி அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். எனக்கு தெரியல, மூவியை பார்த்தா தான் தெரியும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நான் டெட்பூலில் வந்துட்டு கவனித்த சில விஷயங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்புகள் அதிகம். இதான் மிஸ் பண்ணி தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களோட அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணாது இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். மாட்டா.